ஓகே. ஹாய் டாலிஸ், வெல்கம் டு ராம்நாட் டிசைனிங். நம்ம எங்க வந்து சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழன் கோழி சோடா ஃபேக்டரிக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, கோழி சோடா எப்படி மேக் பண்ணா சொல்லிட்டு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கோழி சோடாக்குள்ள எப்படி அந்த கோழி போச்சு, எப்படி அதை ஃபில் பண்றாங்கன்னு சொல்லி மர்மத்தை கண்டுபிடிப்போம் வாங்க. இந்த சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த ஃபேக்டரி நம்ம ராம்நாட்ல இயங்கிட்டு இருக்குங்க. இது எப்படி எல்லாம் இயங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேரு? என் பேர் ஜெயராஜ். நம்ம ஜெயராஜ் அண்ணன் கூட தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு சின்ன மினி டூரே பண்ண போறோம். சொல்லுங்க உங்க ஃபேக்டரியை பத்தி, எப்போ ஆரம்பிச்சீங்க? நம்ம ஃபேக்டரி ஆரம்பிச்சு இப்போ 4 வருஷம் ஆகுதுமா. 4 வருஷம் ஆச்சு. ஆமாம். இது எப்படி ப்ராசஸ் பண்றீங்க கோழி சோடா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டில் க்ளீனிங் பண்ணி ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடுவோம். ஒரு சோப் ஆயில் போட்டு விட்டு ப்ரெஷ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் பிளாஸ்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அடுத்து சிரப் ஃபில் பண்ண போயிடும். அதுக்கப்புறம் டவுட்டு, அந்த பாட்டில் எங்கே ஃபில் பண்ணி வருது? அந்த கோலிலாம் உள்ளே போட்டு இங்கே ஃபில் பண்ணுறீங்களா, எங்கேருந்து வருது? அது ரொம்ப நாள் டவுட். பாட்டில் உள்ள கோலி போட்டு தான் வருது. அந்த கோழி திரும்ப வெளியெல்லாம் எடுக்க முடியாது, பாட்டில் உடச்சி தான் எடுக்கிறேன். ஓகே ஓகே. இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு ராம்நாட்டில் ஆரம்பிக்கிறேன்? ராம்நாட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மேக்ஸிமம் முன்னாடி இருந்தது ஸ்டார்டிங்கில். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து சோடா மட்டும் வரும். இது நம்ம இந்த ஃப்ளேவர்ஸ் கிடையாதுல்ல. சரி, நம்ம இதை எப்படி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஐடியா. நமக்கு இதில் புதுசாக நமக்கு அனுபவம் கிடையாது. இப்படி இருந்து இதில் பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்தது. சரி, ஆரம்பிச்சு ஆரம்பித்தோம். பிரச்சனை இல்லை, ஆனால் இது நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆரம்பிக்கும் போது எத்தனை லேபர்ஸ் கூட ஆரம்பிச்சிங்க? ஆரம்பிக்கும் போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு 5 பேர் கம்மி தான். 3 பேர் தான் இருந்தோம். ஆமாம், ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருசாக பிளான் கிடையாது. அதுக்கப்புறம் போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பெருசுப்படுத்தினா. இப்போ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? இப்போ கிட்டத்தட்ட நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4000 பாட்டில் 4000 பாட்டில் மேக்ஸிமம் பண்ணுவோம். இல்லை அது மேக்கவுட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறேன், ஓட்டி போட்டு பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுக்கும். எப்படி ஒரே ஃப்ளேவர் தான் 4000 பாட்டில் ஓட்டுவீங்களா, இல்லை கலர்? இல்லை, மேக்ஸிமம் எல்லா ஃப்ளேவர் தான். ஒரு நாளைக்கு எல்லா ஃப்ளேவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஃப்ளேவர் பண்ண முடியும். இல்லை ஒரே ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அந்த தேவைக்கேற்ப மாற்றி பண்ணி. ஆமாம், இப்போ நம்மள பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஃப்ளேவர் நான் பண்ணுறேன். 13 ஃப்ளேவர்? ஆமாம், 13 ஃப்ளேவர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளேவர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 2-3 ஃப்ளேவர் நீங்கள் 13 ஃப்ளேவர் ரன் பண்ணீங்க. இப்போதான் நான் கேள்விப்படுறேன், நீ சொல்லி எனக்கே தெரியுது. 13 ஃப்ளேவர் நம்மள்ட்ட இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அந்த 13 ஃப்ளேவரில் மாற்றி எது நமக்கு அதிகமாக மூவிங் தேவைப்படுதோ. இப்போ பார்த்தீங்கன்னா ராம்நாட் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே பண்ணுறோம். ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு டைம் போகும்போது ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அது ஃபேவரட்டான ஃப்ளேவர்ஸும் நம்ம அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிக்குவோம். இந்த சோப்பாயில் போடுறாங்கல்ல, சோப்பாயில் ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டில் அவுட் சைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து அடுத்து ப்ரஷிங் ப்ரஷ் பண்ணது உள்ளது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது நல்ல தண்ணியில் மறுபடியும் வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிட்டு திருப்பி அந்த மிஷினில் போட்டு ஃப்ளாஷ் பண்ணுவோம். அந்த மிஷினில் போயிட்டு ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஏன்னா அது சில தூசி ஏதோ இரும்போ ஏதோ மிஸ்ஸாக இருக்கிற வாய்ப்பு இதில் இருக்கிறனால அது கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த மிஷினில் போட்டு. ஓகே ஓகே ஓகே. அது கடைசி ப்ராசஸ் க்ளீனிங்கில், அது கடைசி ப்ராசஸ். ஆமாம், அதை எங்கே ரன் பண்ணி பார்த்துருமா? அதான் பாருங்கள். இது எப்படி பார்த்தீங்கன்னா உள்ள கீழே தண்ணி ஃப்ளாஷ் ஆகும். ஓகே ஓகே. வரல ஸோ இதுக்குள்ளே ஏதாவது சின்ன டஸ்ட் இருந்தாலும் ஃபுல்லாக கீழே வந்து இது வெளியே ரொட்டேஷன்லேயே வந்துட்டு அதனால் உள்ளக்கு எதுவுமே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த கோழியில் போய் அடைச்சிடாது? இல்லை, அடக்காகும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 24 பாட்டில் 2 நிமிஷத்துக்கு க்ளீன் ஆகும். அதனால் எதாக இருந்தாலும் வெளில கொண்டு வந்து இந்த பாட்டில் க்ளீன் பண்ணி இதில் ஃபில் பண்ணியாச்சு. இந்த கிரேட் இப்போ எங்கெல்லாம் போகுது அடுத்த ப்ராசஸ்? இன்னும் அடுத்து ஃப்ளேவர் ஃபில் பண்ணுறதுக்காக போகுமா? நமக்கு என்ன ஃப்ளேவரோ அந்த ஃப்ளேவர் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்காக நேரம் அங்கே போயிடுவாங்க. க்ளீனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. எல்லா பாட்டிலும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கலர் சிரப் நம்ம சிரப் ஃபில் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த சிரப் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இத்தனை எம்எல், ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஒவ்வொரு எம்எல் இருக்கும். இந்த மிஷினில் தான் ஃபில் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த மிஷினில் வந்து மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறோமோ அது கரெக்டாக அதில் ஃபில் ஆகும். இது இனிப்புக்கு என்ன சேர்க்குறீங்க? இனிப்புக்கு வந்துட்டு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணுறோம், ஒன்லி சுகர் மட்டும் தான். ஓகே. வேறு சில பேர் இந்த ஸ்வீட்னரு, ஜாக்ரீம் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம அது எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது, சுகர் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. செகண்ட் கணக்கில் வந்துட்டு ஒரு ட்ராப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு பாட்டில் நம்ம மாற்றி ஃபில் பண்ணிகிட்டே போயிட்டு இந்த பைப்லேருந்து. ஆமாம், இந்த பைப்லேருந்து இந்த நாசிலேருந்து உங்களுக்கு வரும்.
ஓகே ஓகே. ஸோ இது அப்படியே ஒவ்வொரு ட்ராப்ஸ், அதாவது செகண்டுக்கு ஒரு ட்ராப்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு அப்படியே மாத்திட்டே இருக்கேன். ஒரு பாட்டில் நம்ம மாற்றி போயிட்டு மிஸ் கீழே கொட்டிடு. மிஸ் ஆச்சுன்னா கீழே தான் கீழே போயிடும். கொட்டிடு. கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு விடணுங்க. கரெக்டாக. ஆமாம், அந்த செகண்டில் நம்ம வந்து பாட்டில் மாற்றிடணும். அந்த இதில் மாற்றலைன்னா கீழே தான் போகும். ஆமாம், இந்த மெத்தடில் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து பாட்டில் நிறைய பண்ண முடியும். இல்லையா நம்ம நிறைய பண்ண முடியாது. நம்ம இங்கே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம்ல, சிரப் ஃபில் பண்ணி முடிச்சோம். நேரம் அப்படியே வந்துட்டு CO2 கேஸ் ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே கொண்டு வந்துடுவோம். ஓகே ஓகே. இங்கே தான் அந்த சோடா ஃபில் பண்ணுவாங்க. என்ன ஃப்ளேவர் இருக்கோ அந்த ஃப்ளேவரோட வந்து சோடா மிக்ஸ் பண்ணுவோம். அதில் மிக்ஸ் பண்ணால் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடச்சிடும். ஓகே ஓகே. இதில் எனக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியே இருக்குது. இந்த பாட்டில் எப்படி கீழே விழாமல் இருக்குது, அந்த இது எப்படி கொட்டாமல் இருக்குன்னு எனக்கு தெரியணும். இப்போ எல்லாருக்குமே நான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறேன். அதையும் தெரிஞ்சு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் அதை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி பார்த்துருவோம். ஆமாம், ஃபில் பண்ணுங்க பார்த்துருவோம். இது எப்படி இப்போ லாக் ஆகுது, அதுதான் எனக்கு பெரிய மர்மமாக இருக்குது. அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பண்ண இதில் நமக்கு வந்துட்டு ஃப்ளேவர் இருக்குது. ஃப்ளேவர் வந்து இது கோலி கீழே இருக்குது. கீழே தான் இருக்கும். ஆமாம். தண்ணி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் CO2 வந்து மேலே தான் வரும். ஓகே, வரல இதில் தான் வரும். சின்ன நீடில் மாதிரி இருக்கும், அது வழியாக தான் தண்ணி ஃபுல்லாகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நீடில் பார்க்க முடியுமா? அதை பார்க்கலாம். உள்ள இருக்கு. ஓகே. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா பாருங்க, அதான் அந்த நீடில். ஓகே சார். பாட்டில் ஃபில் பண்ணிட்டோம்னாங்க இதை வந்து ஃபில் பண்ணால் ஃபில் ஆகும். அது ஓகே, தண்ணி ஃபில் பண்ணி அவ்வளோதான். லாக் ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க எப்படி லாக் ஆயிடுச்சு. வந்து ஃபில் பண்ணும்போது திருப்பி நம்ம பண்ணும்போது அந்த கேஸோட ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் தான் லாக் ஆகும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது கீழே போயிடும். தான் ப்ரெஸ் பண்ணுறோம், தண்ணி உள்ள போயிருக்கு. தண்ணி உள்ள போய் கேஸ் கவுத்தும் போது அந்த கோலில வந்து அந்த ஃபோர்ஸ் அது கீழே இறங்கிடும் தண்ணி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம அது கூட அழுத்தம்னால அது கீழே போயிடுது. அவ்வளோதான். ப்ரெஷர் ரிலீஃப் ஆயிருதா? ரிலீஃப் ஆகினா அது கீழே விழுந்துடும். இங்கே என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? இது வந்து எப்படின்னா குவாலிட்டி செக்அப். குவாலிட்டி. ஆமாம், நம்ம CO2 ஃபில் பண்ணுறோம்ல, ஃபில் பண்ணி முடிச்சோன்னா நேரம் இங்கே கொண்டு வந்துடுவோம். இது வந்து என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஏதாவது ஒரு தூசியோ ஒரு சின்ன ஏதோ ஒரு இது மிஸ்டேக் வாய்ப்புகள் அதிகம்னால இங்கே வந்து நம்ம கல்லில் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது ஃபுல்லாகவே. எல்லா 24 பாட்டு எத்தனை ஃபில் பண்ணாலும் சரி அது எல்லாமே 2000 எடுக்கனாலுமே 2000 செக் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் நாங்கள் உள்ள கொண்டு போவோம். ஏன்னா நம்ம பார்த்து தான் கஸ்டமர் கொண்டு போய் எதாக இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இது எப்படி கரெக்டாக தெரிஞ்சிருமா நான் கண்ணில்? ஏன்னா கலரில் இருக்கு, அதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? துல்லியமாக பார்க்கணும், அதெல்லாம் துல்லியமாக பார்க்கணும். ஆமாம். ஆனால் இதில் வந்து தூசி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கம்பல்சரி அங்கே பிளாஸ் பண்ணி எல்லாமே அங்கேயே பக்காவாக எல்லாம் வரதுனால பக்காவாக வர்றது. இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு நம்ம எதை இஷ்யூ ஆகிடக்கூடாது சொல்லிட்டு வந்து கொஞ்சம் சேஃப்டி. அது வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போகுது. லேபிள் மேலே விட்டு நான் பார்த்து மேலே ஸ்டிக்கர் காமிக்க போயிடுறேன். ஓகே, வாங்க. இங்கே தான் லேபிள் வந்து விட்டுறாங்க. ஆமாம், இங்கே லேபிள் விட்டுருவோம். இந்த லேபிள் விட்டுருந்தோன்னா வந்துட்டீங்க மேக்ஸிமம் உள்ள டஸ்ட் போகாமல் இருக்காங்க. இதில் டஸ்ட் போகக்கூடாதுல்ல. ஸோ ரெண்டையுமே கவர் பண்ணிக்கலாம். டஸ்ட் போகக்கூடாது இருக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸ்பைரி டேட்டு. ஆமாம், மேக்ஸிமம் அது ஃப்ளேவருமே அதில் லேபிள்லேயே இருக்கு. ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவருங்கிறது எல்லாமே அந்த லேபிளில் வந்துடும். ஓகே ஓகே. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் டெலிவரி தான். இது முடிச்சோன்னா டேரக்ட் டெலிவரி ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் நம்ம பார்த்துருவோமா? போயிடலாம். வந்து எல்லாமே ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஆமாம், இது வந்து ஸ்டோர் ரூமா. இங்கே எல்லாமே ஸ்டோர் பண்ணிடுவோம். மொத்தம் எல்லா ஃப்ளேவரும் இங்கே வந்துடும். இங்கே இருந்தால் டெலிவரி கடை டெலிவரி பண்ணிடுவோம். அந்த 13 ஃப்ளேவர் எனக்கு வித்தியாசமான ஃப்ளேவர்லாம் எனக்கு காட்டுங்க. இது வந்துட்டு மேங்கோ, வேறு ஸ்ட்ராபெரி. ஒரு ஃப்ரூட்ஸில் வேற நல்ல நமக்கு தெரியாத பழம் அந்த மாதிரி எதாவது வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் கிவி பழம். கிவி. ஆமாம், பாருங்க கிவி பழம் இதெல்லாம் இருக்குது. இது கொய்யா, பைனாப்பிள். இப்போ எனக்கு நான் எதாவது ட்ரை பண்ணால் எதாவது வித்தியாசமாக ஒன்று தாங்க. அதே மாதிரி இது கிர்னி பழம். கிர்னி பழம். ஆமாம், பாருங்க கிர்னி பழத்துலாம் இருக்குது. மஸ்க் மலன்.
இந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குண்ணா. ஆமாம் நல்லா இருக்கும் இது. நல்லா இருக்கு. அந்த ஆமா அந்த முட்டாய் கூட அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியே இருக்கு. நல்லா நல்லா பெருசா கேஸ் இல்லாம இருக்குது. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்க் மிளகாய் நல்லா இருக்கு. இதை தவிர்த்து வேற ஜூஸ் எதாவது ரெடி பண்றீங்களா? இல்லை நம்ம இதே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் தான் பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வர மாதிரி பிளான் 13 ஃப்ளேவர்ஸ் அதில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது போக ஜூஸ் டைப் ஜூஸ். எந்த மாதிரி ஜூஸ்? மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரி வந்து ஜூஸ் டைப்ல அது ஒரு 4 ஜூஸ் அதுமே லான்ச் பண்ண போறீங்க. ஜஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஜூலைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பிளான். அது ரேட்லாம் எப்படி இதே மாதிரி தானே? இல்லை இதே தான். ஜூஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 20 ரூபாய்க்குள்ள வரும். 20 ரூபா. அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடுறீங்க. பண்ணுறோம். ஆமாம் சூப்பர் சூப்பர். 20 அல்லது 18 ரூபாய்க்குள்ள தான் வரும். அதுக்கு மேலே இப்போ நெக்ஸ்ட் இயர் எல்லாம் லான்ச் பண்ணிடுறீங்க. அதில் லான்ச் பண்ணுற மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் இயர் 2 ஜூஸ் பிட் பாட்டிலையும் அந்த ஜூஸ் அதே மில்க் ஷேக் மாதிரி அது மில்க் ஷேக் மாதிரி அதுவுமே லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்றனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கண்டிப்பான்ட்டு இந்த பாட்டில் வாஷ்ல இருந்து இப்போ கையில வந்து ஃபில்லா நிக்கிற வரைக்குமே இந்த டிராவலை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காம ராம்நாட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோலி சோடா உங்களுக்கு ராம்நாட்ல எங்கேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரம் ராம்நாட் ஃபார் ராம்நாட்.